வணக்கம். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சாய கழிவுகள் கலப்பதால் பழுப்பு நிறத்தில் காணப்படும் பவானி ஆறு. புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. திருத்தணியில் ஏரிக்குள் மிதக்கும் இரும்பு குப்பை தொட்டிகள். ஏரியின் நடுவே குப்பை தொட்டிகளை போட்டது யார் என புரியாத மர்மம். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் தினம்தோறும் செல்ல அனுமதி. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தொடர்ந்து வனத்துறை நடவடிக்கை. திருப்பத்தூரில் முகப்பு விளக்கே எரியாத அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். இரவு நேரத்தில் சுமார் 30 கிலோமீட்டருக்கு ஆபத்தான முறையில் பயணம். திருச்சி யானைகள் மறுவாழ்வு மையத்தில் நீச்சல் குளம் அமைப்பு. நீச்சல் குளத்தில் குளித்து கோடை வெப்பத்தை தணித்துக் கொண்ட யானைகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாகர்கோவிலில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரளா பகுதிகளில் நிலவும் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டதால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து தேங்கியது. ஊட்டுவாழ் மடம் ரயில்வே சுரங்கப்பாதை மழைநீரில் தத்தளித்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சிறுமுகை பகுதியில் ஓடும் பவானி ஆற்று நீர் பழுப்பு நிறத்தில் காட்சியளிப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் சிறுமுகை பகுதியில் பவானி ஆற்றில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேட்டுப்பாளையம், சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் சாய பட்டறைகள் சட்டவிரோதமாக பவானி ஆற்றில் சாய கழிவுகளை கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பவானி ஆறு மாசடைந்து தண்ணீர் பழுப்பு நிறத்தில் காணப்படுகிறது. தண்ணீர் நிறம் மாறியது குறித்து பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சாய கழிவுகள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சாய கழிவுகள் கலந்த குடிநீரை பருகுவதால் சிறுமுகை பகுதி மக்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே விதிகளை மீறி செயல்படும் சாய பட்டறைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பவானி ஆற்றோட சூழ்நிலை கடந்த 3 மாதங்களாக சரியில்லை. 3 மாதங்களா 3 கலரா மாறி இருக்கு. முதல்ல கருப்பா வந்துச்சுங்க, அப்புறம் மஞ்சளா வந்துச்சு, இன்னைக்கு ஆரஞ்சு கலரா போயிட்டு இருக்கு. 3 முறை கலர் மாறும்போதும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இது தண்ணி எடுத்துட்டு போய் பரிசோதனைக்கு எடுத்து போனாங்க. இது வரைக்கும் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கல. இந்த குடிநீருக்கு உணவு நீரா பவானி ஆற்று குடிநீருக்கு பயன்படுத்தலாமா, பொதுமக்களுக்கு சரியான பதில் இது வரைக்கும் சேரலைங்க. ஆகையால் உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். 2வது, அரசுக்கு நாங்கள் முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, தேக்கம்பட்டியிலும் சிறுமுகை வரைக்கும் பல தனியார் நிறுவனங்கள் இயங்கிட்டு வருது. அந்த தனியார் நிறுவனம் கழிவு நீர் அப்படியே கலக்கிறாங்களா, அதையே ஆய்வு பண்ணணும். 2வது, மேட்டூர் நகராட்சியில் இருக்கிற கழிவு நீர் அப்படியே கலக்கப்படுகிறதா, அப்புறம் செக் டேம்ல தேக்கி வைக்கிறதுனால இந்த பிரச்சனை வருதா, இது உடனடியாக இந்த 3 பிரச்சனையை கையில் எடுத்து
அரசு அதிகாரிகள் இதுக்கு துணை போறாங்க, தனியார் நிறுவனங்களுக்கு துணை போறாங்களான்னு பார்த்துட்டு உடனடியாக இதுக்கான தீர்வை செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கிறோம். திருத்தணியில் 50க்கும் மேற்பட்ட இரும்பு குப்பை தொட்டிகள் ஏரிக்குள் மிதப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்குட்பட்ட அம்மையார்குப்பம் பஞ்சாயத்தில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் வாங்கப்பட்ட சுமார் 50 இரும்பு தொட்டிகள் ஊருக்கு வெளியே உள்ள ஏரியில் மிதக்கின்றன. தற்பொழுது வரை 30 அடி ஆழம் உள்ள ஏரியின் நடுவே குப்பை தொட்டிகளை போட்டது யார் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. வரி பணத்தை வீணடிக்கும் விதமாக குப்பை தொட்டிகளை ஏரியில் வீசிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு அம்மையார்குப்பம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தொடர்ந்து சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தினம்தோறும் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது சதுரகிரி கோவிலுக்கு சென்ற 10 பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டுமே சதுரகிரி மலைக்கோவிலுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை பக்தர்கள் தினம்தோறும் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல அனுமதி அளிக்குமாறு வனத்துறைக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தினம்தோறும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி கோவிலுக்கு செல்லும் சோதனைச் சாவடி காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே திறக்கப்படும் என்றும் பக்தர்கள் மாலை 4 மணிக்குள் கீழே வர வேண்டும் என்றும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தடையை மீறி சதுரகிரி மலையில் தங்குபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் வனத்துறை எச்சரித்துள்ளது. முகப்பு விளக்கே எரியாமல் அரசு பேருந்து இரவு நேரத்தில் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கப்பட்டதால் பயணிகள் பீதியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளியில் இருந்து ஆந்திர எல்லையான தொட்டிக்கிணறு வரை 26 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. வழக்கம் போல் இரவு நேரத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து தொட்டிக்கிணறு நோக்கி புறப்பட்டது. அப்பொழுது பேட்டரியில் ஏற்பட்ட பிரச்சனையால் பேருந்தின் முகப்பு விளக்கு எரியவில்லை. இந்நிலையில் ஓட்டுநர் வேறு வழியின்றி அரசு பேருந்தை முகப்பு விளக்கு இல்லாமலேயே சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓட்டி சென்றார். இதனால் பீதியடைந்த பயணிகள் பேருந்துகளை முறையாக பராமரிக்குமாறு போக்குவரத்து துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை பருவம் தொடங்கியதால் திருச்சி யானைகள் மறுவாழ்வு மையத்தில் யானைகள் குளிக்க நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் எம்ஆர் பாளையத்தில் உள்ள யானைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைந்துள்ளது. தற்பொழுது கோடை வெயில் கொளுத்தி வருவதால் மறுவாழ்வு மையத்தில் உள்ள யானைகள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பராமரிப்பாளர்கள் யானைகள் குளிக்க ஏற்பாடு செய்தனர். முதலில் யானைகள் தண்ணீரில் திளைக்க பெரிய நீச்சல் குளம் அமைக்கப்பட்டது. அதில் மூழ்கி யானைகள் கோடை சூட்டை தணித்துக் கொண்டன. பின்னர் மறுமுனையில் உள்ள சேற்றில் உருண்டு புரண்டு யானைகள் வெப்பத்தை தணித்துக் கொண்டன. மேலும் யானைகள் தங்கும் இடத்தில் ஷவர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. வெயில் அதிகரிக்கும் போது யானைகள் ஷவரில் குளித்து உற்சாகமடையும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
பொன்னமராவதி அருகே மண் சாலை போல் மாறிய தார் சாலையை சீரமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளவாய்ப்பட்டியில் இருந்து புலவனார்குடி வரை செல்லும் தார் சாலை 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் மற்றும் பராமரிப்பு பணிகள் நடைபெறாதது உள்ளிட்ட காரணங்களால் இந்த தார் சாலை இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. மண் சாலை போல் குண்டும் குழியுமாக இருப்பதால் விவசாயிகள் அந்த வழியாக விளைபொருட்களை எடுத்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். பள்ளிகளுக்கு சைக்கிளில் செல்லும் குழந்தைகள் அவ்வப்போது கீழே விழுந்து காயமடைந்து வருகின்றனர். எனவே குளவாய்ப்பட்டி புலவனார்குடி இடையே புதிய தார் சாலை அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குளவாய்ப்பட்டிலேருந்து புலவனார்குடி செல்லும் சாலை ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. காயங்காடு இந்த ஏரியா பேர். குண்டும் குழியுமாக இருக்குது. பள்ளிக்கூட பிள்ளைங்க போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுதுங்க. கர்ப்பிணிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அது மாதிரி முதியோர்களும் போகிறது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆடு மாடுகளே ரொம்ப சிரமப்படுது. எல்லா வகையிலையும் மழை பெஞ்சா சுத்தமாக போக முடியாது. கல் மட்டும்தான் இருக்குது. இதில் தாரே இல்லை. ரோடு போட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். சோழவந்தான் அருகே போதிய பாதுகாப்பு வசதி இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நெடுங்குளம் ஊராட்சியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்து அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது அறுவடை செய்த நெல்லை அரசு கொள்முதல் செய்வதற்காக ஐயனார் கோவில், இலுப்பை மரம் மற்றும் சப்பானி கோவில் பகுதி என 3 இடங்களில் டன் கணக்கில் குவியலாக குவித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு நள்ளிரவில் பெய்த மழையால் நெல் குவியல்கள் அனைத்தும் நனைந்து வீணாக உள்ளது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் சுமார் 20 நாட்களுக்கு மேலாக அறுவடை செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்யாமல் குவியலாக தேக்கி வைப்பதுடன் வட்டிக்கு கடன் வாங்கி ஏக்கருக்கு 30,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே மூட்டைக்கு 35 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகாரிகளுக்கு கொடுத்தும் கூட நெல் கொள்முதல் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டிய விவசாயிகள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். நட்டாலுமே பட்டாசிட்டா வாங்கி அடங்கல் வாங்கி பத்திரம் எழுதிட்டு வர சொல்றாங்க. இவ்வளவு கொடுத்துமே போடல நெல். இதே அடுத்த டிஎன்சி அந்த போட்டு பிடிக்கிற ஒரு நாளைக்கு 2000 ஜிப்பம் 3000 ஜிப்பம் போட்டு பிடிச்சி வெளியேறிக்கிறாங்க. வயல்ல வாதி களத்துல வாதி பூரா போட்டு சித்திரவாதியா போட்டு இன்னைக்கு ஒரு பொழுது விட்டு இன்னைக்கு பெய்யுற மழையில இது பூரா போயிடும். இந்த வட்டம் விவசாயத்துல ஏக்கருக்கு 30 மூடை 35 மூடை அடிக்கிறது 12 மூடை அடிக்கல. விவசாய சம்சாரிக்கு யாருக்குமே நெல் அவ்வளவு பொய் ஈல்டே காணல. இதுக்கு இந்த நெல்லையும் போட்டுட்டு வயல்ல வாதியை போட்டு வந்திருக்கேன். நீங்க களத்துல வாதியை போட்டுட்டு நீ நாளை கழிச்சும் போடலன்னா இது மொத்தத்துல முளைச்சு பேர் அப்படியே போட்டு தலையில முக்காட போட்டு போக முடியும். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கோவையில் ஒரே நாளில் 3 பாம்புகளை பிடித்த வன உயிரின பாதுகாப்பு குழுவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கோவை நகர மற்றும் புறநகர் பகுதிகளான போத்தனூர், சூலூர், சிந்தாமணிப்புதூர் மற்றும் சிங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் ஒரே நாளில் 3 பாம்புகள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டன. வன உயிரின பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர் மோகன் மீட்கப்பட்ட பாம்புகளை அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தார். சிவகங்கையில் தம்பி இறந்த செய்தியை கேட்டு அக்கா உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் கண்ணீரில் மூழ்கடித்துள்ளது. சிங்கம்புணரி அருகே கிருங்காக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மருதன். வழக்கறிஞரின் உதவியாளராக பணியாற்றி வரும் இவர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு திடீரென உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மருதனின் உடல் மீது விழுந்து கதறி எழுத அவரது அக்கா புஷ்பம் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். இறப்பிலும் இணை பிரியாத இவர்களின் உடலை ஒரே இடத்தில் அடக்கம் செய்ய உறவினர்கள் ஏற்பாடு செய்தனர். ராமேஸ்வரத்தில் தெருநாய்கள் கடித்து பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த 18 ஆடுகள் உயிரிழந்தன. ராமேஸ்வரத்தில் பாலமுருகன் என்பவர் ஆடு வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்.
வழக்கம் போல் இரவு நேரத்தில் பாலமுருகன் ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு தூங்க சென்றார். காலை வந்து பார்த்தபோது தெருநாய்கள் கடித்து ஆடுகள் உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனால் 1.5 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறும் பாலமுருகன் உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.